சிவமங்கலம். பகை, புறப்பகை, புகை காணுங்கள். ஊதினால் ஓடிவிடும், கருத்தை மாற்றினால் மறந்துவிடும். ஆனால் அகப்பகை புயல் பாருங்கள். இங்கு நாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமை அகப்பகை அகற்றல். பகைவன் உறங்குகிறான், பகை உறங்குவதில்லை. தீயவன் உறங்குகிறான், தீமை உறங்குவதில்லை. ஆதலால் என் செல்வங்களே, பகை உணர்வை கறந்து வையுங்கள். பகை உணர்வு இல்லாது பார்த்து கொள்ளுங்கள். சத்தியம் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அடிப்படை நிம்மதியை இழந்து விடுவீர்கள். அது நமக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான வீரியமுள்ள சத்ரு பகை உணர்வு. எந்த காரணம் கொண்டும் பகை உணர்வு அற்று இருங்கள். சத்தியம் சொல்கிறேன். நாம் புறத்தை காணுகின்ற பகைவர்கள் பகைவர்களே இல்லை, அவர்கள் புகை போலும் பாருங்கள். ஊதினால் ஓடிடுவாங்க. நீங்க கருத்தை மாற்றினா கலண்டு விடுவார்கள் களத்திலிருந்து. ஆனால் அகப்பகை அவ்வாறு இல்லை. உன்னுடைய புனித தன்மையை, உன்னுடைய தரத்தை, உன்னுடைய மனிதத்துவத்தை உன்னிடமிருந்து அகற்றி விடுகிறது அகப்பகை. அது உன்னை எந்த செயலையும் செய்ய விடுவதில்லை, எதிலும் நிலை பெற விடுவதில்லை. நாம அதை மறந்த மாதிரி வேணா நினைச்சிருப்போம், நம்ம பாட்டு களமாடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனா சில நேரங்கள் நிறுத்தங்கள்ல அது நமக்கு உணர்த்தும். அது தொடர்ச்சியாவே அந்த உணர்வுலேயே தான் இருக்கு. அவ்வாறு நாம் பகை கொள்வதற்கு இங்கு பகைவர்களே இல்லை. செல்வங்களே மறந்து விடாதீர்கள். இங்க இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள். நமக்கெல்லாம் நம் உறவுன்னு சொல்றேன். உணர்ந்தாலும் சரி, உணராது போனாலும் சரி, இது சத்தியம். இதுல ஒரு மாபெரும் உண்மை இருக்கிறது. அதனால அகப்பகையில் கவனம் செலுத்துங்கள். அது களம் கடந்து செல்வதில்லை, கள கர்மர்களை கடந்து செல்வதில்லை. சில களத்தை அது மறப்பதில்லை. சில கள கர்மர்களை, அவர்கள் செய்த காரியங்களை மறப்பதே இல்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அது உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது, தைலதாரை போல. அப்படிங்க ஒரு நெடும் தொடர் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சத்தியமா அந்த அகப்பகையை வெல்ல பழகுங்கள். அந்த விரோதம், துரோகம், குரோதம் அதெல்லாம் வேறா இருக்கிறது இந்த அகப்பகை தான் சொல்றேன். உனக்கு ஒரு குரோதம் தோன்றுறது, விரோதம் தோன்றுறது, துரோக பாவம் தோன்றுறது அப்படின்னா உனக்குள்ள அகப்பகை வேறொன்று இருக்கிறது. அது அகப்பேய். அகப்பகைங்கிறது அது பேய்ன்னு சொல்றேன். உன்னை இந்த சகம் உனக்கு எத்தனை தந்திருந்தாலும், நீ என்ன பெற்றிருந்தாலும் உனக்குள்ள ஒரு அகப்பகை இருப்பின் அது உன் நிம்மதியை குலைத்து விடுகிறது. ஆமா, இந்த களத்தை கொண்டாட விடவே விடாதுன்னு சொல்றான். அது ஏதோ ஒன்றை கருதி அதன் பெயரால நிலை நின்று இந்த பகை உணர்வு, இந்த பகை அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய மனித குலத்திற்கு சொந்தமானதே இல்லை. அதெல்லாம் மிருகங்கள் சம்பந்தப்பட்டது. நம்ம சம்பந்தப்பட்டது மனிதம் எனும் புனிதம் மட்டும்தான். இங்க மனித நேயம் மட்டும்தான், மனிதாபிமானம் மட்டும்தான், ஒருவருக்காக ஒருவர் இறங்குதல்ங்கிறது மட்டும்தான், விட்டு கொடுக்கறதுங்கிறது மட்டும்தான், அவர்களுடைய நலனை பேணல், அவனுக்கும் காவலாய் இருத்தல். இப்படி இதன் பெயரால கட்டப்பட்டிருக்கும் ஒரு தளம்தான் மனித குலம். ஆமா, அதற்குதான், அதெல்லாம் சீர்தூக்குவதற்கு தான் அங்கு 6ஆம் அறிவு அளிக்கப்பட்டிருக்கிறது. பகுத்தறிவு அதற்கு தான் அளிக்கப்பட்டிருக்கிறது. தர்மத்திலிருந்து அதர்மத்தையும், அதர்மத்திலிருந்து தர்மத்தையும், கர்மத்திலிருந்து அகர்மத்தையும், அகர்மத்திலிருந்து கர்மத்தையும் ஆய்ந்து அறிவதற்காக அளிக்கப்பட்டிருக்கின்ற பகுத்தறிகின்ற அறிவு அது. அவ்வளவுதான். சராசரி மிருகங்களுக்கு நமக்கும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் தான். அதன் பேரால நம்ம எந்த நேரமும் ஆறி இருக்கணும், எந்த நேரமும் அடங்கி இருக்கணும். என்னுடைய அடிப்படை ஆதார இன்பத்திற்கு நானே காரணமா இருக்கணும். இப்படி நான் எனக்குள்ளார நிலை நின்று இருக்கணும். ஆனா இந்த களம் இன்னைக்கு அதை தான் செய்துகிட்டு இருக்காங்கன்னா, பகை உணர்வை தூண்டுகிறார்கள். விரோத துரோக குரோதங்களை அவர்கள் அதை நாயகத்துவமாக்கிட்டாங்க. இல்லை, தரம் மட்டும்தான் நாயகன்.
தரம் மட்டும்தான் நிரந்தரம். இங்கு தரமற்ற செயல்களின் பெயரால், தரமற்ற அங்கு நடத்தையின் பெயரால இங்கு நாயகத்துவங்கள் வடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை பார்த்து உருவாகின்ற கூட்டங்கள் அந்த நாயக மாயையில் தன்னை நிலைநிறுத்தி இந்த களத்தில் சில களப்பிழைகளை புரிகிறார்கள். மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களை, அகப்பகையை விட்டு மேல் எழுந்து வாருங்கள். நாம் போட்டி போடுவதற்கு ஒருவர் இந்த களத்தில் இல்லை. நான் வெல்ல வேண்டியது நானா இருக்கிறேன், நான் வெல்ல வந்திருக்கிறேன். ஆனால் நான் எனும் தன்மையை நான் வெல்ல வந்திருக்கிறேன். என்னோட பணி அதோட முடிந்தது. அவ்வளவுதான் நிலைப்பாடு. அது இந்த அக வாழ்வு புற வாழ்வு இந்த ரெண்டு வாழ்விலுமே சொல்லி நான்ன்ற தன்மையை தான் நான் வெளில வந்திருக்கேன். நான் வெளில வந்திருப்பது உண்மை, நான் வெளில வந்திருப்பதே நானே தான். ஏன்னா அது அங்க அவ்வாறு அங்க ஒரு பொய் முகவரின் பெயரால் ஒருவர் நிலை நின்று இருக்கிறார். ஆமா, அந்த நானை வெல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் யார் தெரியுமா அப்படின்னா அந்த நான் என்னும் தன்மையை வெல்றது. நான் இல்லை, இங்க அவனை தவிர எவனுமே இல்லை, இங்க எங்களுக்குள்ள ஏற்ற தாழ்வுகளே இல்லை. இது நான் உணர்ந்தாலும் சரி உணராது போனாலும் சரி இதுதான் சத்தியமான உண்மையாக இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து உளமாற உழல்றது இந்த உலகத்துல. அதனால எந்த காரணத்தை கொண்டும் அகப்பகையை அகற்றி வையுங்கள், பகை உணர்வை வளர்க்காதீர்கள். யாரா இருந்தாலும் சரி, யாரிடத்திலுமே அப்படி எதிர்மறையா கையாளாகாதீர்கள், கையாளக்கூடாது. என்ன காரணம்னா இன்னைக்கு இந்த களம் சரியில்லை. எப்ப இந்த மனம் இந்த உலகம் சூடடைதல்ங்கிற பெயரால நிலை நின்றுச்சோ அதன் பெயரால இந்த மனிதர்கள் பெரும்பகுதியினர் தன் மனச்சமநிலையிலிருந்து அங்கு அங்கு ஒரு பெரும்பகுதி மிருக ஓட்டத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, என்ன ஒரு விதைப்புனா ஒரு 100 தான் விளையணும்னா இங்க அவ்வாறு கிடையாது. திடீர்னு அது பாட்டுக்கு கோடிக்கணக்கில் விளைஞ்சிடும். ஆமா, ஒரு சராசரியான பார்வை சொல் செயல் கூட சரி அங்க மனம் தெரிதலை ஏற்படுத்துறது. ஏன்னா இந்த மனிதன் தன்னுடைய குற்றத்தை அங்க எதிரில் இருப்பவர் மேல திணிச்சுக்கிட்டு இருக்கு. புரியல அதுக்கு. அங்க மனம் நிலை பிறண்டு விட்டதுன்னு சொல்றேன். அதனால இங்கு நம்மளை சுத்தி குற்றம் குறைகள் இருக்கதான் செய்யும். வாத விவாதங்கள், தர்க்க குதர்க்கம் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுல எல்லாம் நம்ம செவியை கொடுக்க வேண்டியதுல, கருத்தை துளைக்க வேண்டியதுல, நாம் என்ன பணிக்காக வந்தோமோ அந்த பணியை பார்த்து பயணித்திருங்கள். அந்த குறி அதோட நிறுத்திக்க. உன்னுடைய தடம் முடிஞ்சிச்சு, அதுல பயணி, அதுல நீ தடயம் அடைவாய். சும்மா நம்ம இந்த சகத்துக்கிட்ட எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வரல. நம்ம 100% நம்மளுடைய மனதை சந்தை கடை ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒரு சாதனையாளர்கள் இருக்காங்க, நிலை நின்று இருக்காங்க அப்படின்னா அவர்களை 1000 பகைகள் சூழ்ந்திருக்கும். 1000 பகை மேகங்கள் அப்படி புகை போல சூழ்ந்திருக்கும். புகுவதறியாது புகும் பகை. அப்ப இதெல்லாத்தையும் அவங்க தாண்டிதான் அங்க வந்திருக்காங்க, வென்றுதான் வந்திருக்காங்க. அந்த பகையை நம்ம வெல்லவே முடியாது. என்ன செய்யறது அப்படின்னா அவர்களுக்கு நம்ம அந்த முக்கியத்துவத்தை தர்றதில்லை, நம்ம கடந்து சென்றுடுறது, அதுகிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. வாத விவாதங்கள்ல கவனம் செலுத்த நமக்குள்ள குரோதங்கள் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு சில உண்மைகள் புரியாம போயிடும். ஆமா, நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னே தெரியாது. ஆமா, அந்த 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 வேகம்ன்றது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய எல்லா மனிதன்ற ஒன்றை தாண்டி இருக்கிற எல்லா மிருக சுபாவத்திற்குள்ள நம்மளை அழைச்சிட்டு போயிடும். ஆமா, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒரு புள்ளியே அது சார்ந்த செயலே தன் வாழ்வினுடைய முடிவான செயலா மாத்திக்காது. அப்படிலாம் அந்த மன பின்னடைவுகள் இருக்கிறதுனாலதான் சொல்றோம், இங்கு பகைக்கு இங்கு யாருமே இல்லை. அவர்கள் உங்களை பகைச்சிட்டு போகட்டும், நீங்க அவர்களை அவ்வாறு காணாதீங்க. களம் மாற்றுங்க, காரியம் மாற்றுங்க, கருத்தை மாற்றுங்க. நீங்க பாட்டுக்கு உங்க கடமையை செய்துகிட்டு இருங்க. பகையா எதையும் விட்டுட்டு வரக்கூடாது, அதை நட்பாவே விட்டுட்டு வாங்க. ஏன்னா நம்ம போராடி புரிய வைக்க முடியாது. எல்லாத்துக்கும் எல்லா உண்மைகளையும் இங்க புரிய வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நம்ம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் 100% உங்க வாழ்க்கை அதுலயே தொலைஞ்சிரும். அப்ப சிலதெல்லாம் விளக்கமே கொடுக்க முடியாது. நீ விளக்கமே கொடுத்தாலும் அங்க கருத்து கேடுடையவர்கள் எவ்வாறு ஏற்றுக்குவாங்க? நம்ம அவங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. களம் மாற்றம், வேற காரியம், வேற நிலைப்பாடு, இப்படி எல்லாம் மாற்றும் போது அவர்களுடைய கண்ணுல இருந்து விலகி நம்ம வேற வேலையை பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா அவங்களும் அதை உணர்கின்ற நிலையில இல்லை, பகை உணர்வோட இருக்காங்க. பார்க்க பார்க்க அந்த பகை உணர்வை வளர்த்துக்குவாங்க. அதன் பேரால அவன் நிம்மதியை வேண்டி நான் அவனை விட்டு விலகுகிறேன்
இது இல்ல. ஏன்னா அவன் கருதுற மாதிரி நான் அவனிடத்துல கருத முடியாது. களத்துல களமாடுபவர்கள் இருவரும் ஒரே அழுத்தத்தோடு களமாட வேண்டும். அவ்வாறு இருக்கும்போதுதான் அந்த களம் இனிக்கும், அந்த கர்ம ஜெயம் ஆகும். அப்ப இங்க ஒருத்தன் உச்சபட்ச உத்வேகத்தோடும் உளைச்சலோடும் பகை உணர்வோடு இருக்கான். எதிரில் ஒருவன் 100% அதை வென்று இங்க எதிரில் இருப்பது என் சகோதரன் உணர்ந்திருக்கிற இவ்விருவரும் எப்படி களமாட முடியும்? அவனுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அந்த இடத்துல நம்ம களமாற்றி காரியமாற்றி பயணிச்சுக்கிட்டு இருக்கணும். அது உறவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்மளால அந்த பகை உணர்வுக்குள்ள போக முடியாது. ஏன்னா இந்த பகைகள்ல இருந்து விடுபட தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பிறவி பகையில இருந்து விடுபடுறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம இங்க 1000 பகைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதனால இந்த அகத்திற்குள் கருவுதல், வஞ்சம் வைத்தல், நஞ்சு வைத்தல், இதெல்லாம் 100% எடுத்து ஓரமா வச்சிருங்க. இந்த பழி வாங்குறங்கிற ஒரு சுபாவம், கேடுடைய சித்தம், இதெல்லாம் எளிதில் விதைச்சிட்டு போயிட்டாங்க. அது இந்த களம் சொல்லி புரிய வைக்க முடியாத அளவுக்கு இங்க வீழ்ந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் அதற்கு அத்தனை வேலைகளையும் செய்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அவர்களுக்கு எவ்வாறு சொல்லி புரிய வைக்க முடியும்? புரிய வைக்கவே முடியாது. நீ உன் அகப்பகையை வெல், புறப்பகையை கண்டு கொள்ளாதே. அதெல்லாம் காலம் தீர்மானிச்சது, களம் தீர்மானிச்சது. இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, விளக்கமும் கொடுக்க முடியாது. கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று கல்லாத மூடர் விட கல்லாத நல்லாராம் கல்லாத மூடர் கருத்தறியாரை. அப்படி இங்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு நீ நிலை நிறுத்த வேண்டியது இல்லை. நீ போய் உன் வேலையை பாரு, களமாற்று, காரியமாற்று. ஏன்னா இனிமேல் நீ செய்ய வேண்டிய காரியங்களை கச்சிதமா செய்துட்டு போ. யாருடைய மனமுறிவுக்கு நீ பொறுப்பேற்காத. ஆமா, இங்க நிலைப்பாடு அவ்வளவுதான். இங்க நம்ம ஒவ்வொருத்தட்டும் நம்ம போராடுறதுக்காக வந்திருக்கோம். இந்த போராடுற சுபாவம் நமக்குள்ள இருக்கிற அகத்துக்குள்ள இருக்கிறது தான் புறத்துல வருது. வார்த்தை எப்படி வார்க்கப்படுகிறதோ, உன்னை நீ வார்த்து கொண்டிருக்கிறாய்ங்கிற மாதிரி உன்னுடைய இந்த போராட்டங்கள்லாம் உன்னுடைய அகப்பகையில நின்றுகிட்டு இருக்கு. ஏதோ ஒன்றின் பெயரால, ஏதோ ஒரு மனக்குறையின் பெயரால, ஒரு சுய கருத்தின் பெயரால இது நம்ம பாட்டுக்கு இந்த களத்தை போர்க்களமா நினைச்சிட்டு இருக்கோம். மனம்தான் போர்க்களம், மண்ணில் போர்க்களமே இல்லை. மறந்து விடாதீர்கள். இங்க மண்ணில் கண்ட போர்க்களங்கள்லாம் பாவப்பட்டவர்கள் சூழ்ந்திருக்கிற போர்க்களம். உன் மனசுக்குள்ள சூழ்ந்திருக்கிற போர்க்களம் தான் விகாரமானதும் விபரீதமானதும் ஆகும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால பகை உணர்வை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஏன்னா இங்க நிறைய முரண் இருக்கு, நம்மளை சுற்றி இருக்கு. இதெல்லாம் வைத்து நம்ம இதயத்தை இருக்க காடாக்கி, இரக்கத்தை தொலைச்சிட்டு உறக்கத்தை தொலைச்சிட்டு நம்ம ஒரு அரக்கனை போல வாழணுமான்னு கேட்கிறேன். அந்த வாழ்வு நமக்கு எதற்குன்னு சொல்லு. அது வேணாம். நம்ம நிம்மதியா உறங்கணும், நிம்மதியா வாழணும். குறைந்தபட்சம் நம்ம அத்துக்குள்ளார நம்ம ஒரு நிலை நின்று இப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு கடக்கதான் நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த உலகத்துல 1000 போட்டி இருக்கட்டும், பொறாமை இருக்கட்டும், வாதம் இருக்கட்டும், விவாதம் இருக்கட்டும், அவங்களுக்குள்ளார எல்லாம் இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. அந்த வாழ்வு வாழ்றவங்க இறுதி வரைக்கும் அந்த களத்திலேயே தான் இருப்பாங்க. நீ முன்னாடி இவன் ஓடுவான், அடுத்தது அவன் ஓடுவான், இப்படியே இருந்துட்டு இருக்கும். வாழ்க்கை என்னன்னு தெரியாம போயிருக்கும். எல்லாம் சம்பாதிச்சிருப்பான், நிலைப்பாட்டுலாம் தன் கருத்திற்குள்ள இருக்கும், மழலையே மறந்துடுவான். ஆனா அவன் பெரிய கணக்கு போட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பான். இவன் சொர்க்கமே இவன் பிடிக்குள் இருக்கிற சொர்க்கம் மழலை. இந்த மாதிரி ஓட்டத்துல இருக்கும்போது அவன் தான் குடும்பத்தையோ தான் சார்புடையதையோ பொறுமானத்தோட பார்க்க முடியாது. எந்த நேரமும் ஒரு களத்துல இருக்கிற போர் வீரனை போலதான் தன் மனநிலை இருக்கும். இங்க எவரிடத்திலும் சமாதானம் செய்து கொள்ள மாட்டான். அவர் எப்படியே பெரிய இவர் மாதிரி அப்படியே வந்துட்டு அப்படியே அவர் தன்னுடைய அந்த இந்த களம் தந்திருக்கின்ற அந்தஸ்து துர்பிரயோகம் செய்து சார்ந்திருக்கிறவங்களையும் சம்பந்தப்பட்டவர்களையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் துன்பப்படுத்துகிறார். அதற்கான விளைச்சலை அவர் பெற்றே தீர வேண்டும். ஆதலால் என் செல்வங்களை பகை உணர்வை வளர்த்துக் கொள்ளாதீர்கள், மனம் முறிவு செய்யாதீர்கள், இன் சொல் பேசுங்கள், நன் சொல் பேசுங்கள். கனி இருக்கு மனதிற்குள்ள, அந்த கனியை சொல்லுங்கள். காய வச்சுக்கிட்டு இருக்காதுங்க. இங்க இதம் செய்யறதுக்காகவே இதம் படைத்தவர்கள். இது எந்த இடத்துல பின்னப்பட்டிருந்தாலும், அங்கு தடுக்கப்பட்டிருந்தாலும், அந்த களத்துக்குள்ள புகுந்து இதம் செய்யத்தக்க ஒரே ஒரு வர்க்கம் மனித வர்க்கம் மட்டும்தான். ஆமா, நீ பிரவேசிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதுவரை நிலவாத ஒரு இதம் நிலவணும், அல்லது ஏற்கனவே அங்க இதம் இருக்குன்னா நீ பேரிதம் நிலவ செய்ய வேண்டும். ஏன்னா நீ இதம் மிகு இதய வடிவின. இதுதான் இந்த சகத்திற்கு தருகின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வின் பலனை. வேறொன்று கிடையாது. நீயும் மிதமாயிரு, சகத்திற்கும் இதத்தை தா. சிலருக்கு சில விஷயங்கள் புரியாது. சில மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வாறு சில உண்மைகளை உணர்த்த முடியாதோ
அதே மாதிரி இந்த மது மயக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஆழ்ந்து இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் என்னத்த பேச முடியும்? அவன் கருத்து மயக்கத்துல பகை மயக்கத்துல இருக்கான். அதுவும் அப்படிதான். அவனை அது காரண காரியம் இல்லாம அவனை அப்படியே அவனை துன்புறுத்திக்கிட்டு அப்படியே ஒரு அமர்க்கல போக்குலயே அவன் மனதை வைத்திருக்கும். வேணாம், அவர்களெல்லாம் விட்டு விலகி வாருங்கள். நம் வாழ்வினுடைய இலக்கு அவர்கள் இல்லை. வேகத்தடை இருக்கு, ஒரு இடத்துல ஒரு வேகத்தடை இருக்குன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துல நிதானப்படுங்க, பார்த்து மெதுவா போங்க. நான் என்ன சொல்றேன், தள்ளிட்டு போங்கிறேன், பெரியவனாவே இருந்துட்டு போறான்னு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் இந்த நம்ம சுத்தி நடக்கிறதுக்குலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம பயணத்தை தான் சரி செய்துக்க முடியும், நம்ம சித்தத்தை தான் நம்ம சரி செய்துக்க முடியும். இந்த உலகத்துல நம்மளால சீர்திருத்த முடியாது, அது நம்ம வேலையும் கிடையாது, நம்மளால அது முடியவும் முடியாது. அப்படி இருக்கும்போது நான் என் பயணம், அதுல நான் முழுக்க முழுக்க நிதானத்தின் பெயராலே பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த சகத்துல சில விஷயங்கள் தானா வந்து நம்ம இடத்துல முரண்படும். அதெல்லாம் அந்த இடத்துல நம்ம முரண்படக்கூடாது. ஒரு இதமானதை சொல்லி இன்சொல் நன்சொல் பேசி யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே, ஒரு இன்னுரை தவிர இந்த வாயை நான் வேறு எதற்குமே திறக்க கூடாது. 3 வேலைதான் இதுக்கு. உண்ணுவது, இறை நாமத்தை நவிழ்வது, இன்னுரை பேசுறது, இந்த 3 தவிர இதுக்கு வேற வேலையே கிடையாது. வேற எதை பேசினாலும் போச்சு, சர்ச்சையை செஞ்சிடாது. அதனால விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்களே, மன நமைச்சலை கூட்டிக் கொள்ளாதீர்கள். பகை உணர்வுங்கிறது ஒரு வீசப்பட்ட ஒரு திராவகம் போலதான், உனக்குள்ள அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும். நீ என்னென்னலாம் பெறணும்னு நினைச்சிருப்பியோ அதெல்லாம் பெற்று வைத்திருப்ப. ஆனா நீ பட்ட அந்த பகை உணர்வு மட்டும் ஒரு ஓரமா இருந்துட்டு அது உனக்குள்ள ஒரு தண்ணீரை இறுதி வரைக்கும் அடையவே விடாது. ஆமா, அது ஒரு நோயினே சொல்றேன். அது ஒரு மன நோய், மனப்புண். அதை ஆற்றி விடுங்கள். நான் என்னை கொண்டாடுறதுக்கு ஒண்ணு இல்லை, அது மட்டும்தான் இங்க அத்தனை பகை உணர்வுக்கும் ஆதாரமா இருக்கு. நானே இல்லை, நீ தான் பெரியவன் சொல்றேன், நீ போ. அதையும் நீ ஏத்துக்க வேண்டியதில்லை, நீ போ, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் நன்றின் மயம் நில நின்று இருப்பவன், நன்றின் மயமாய் நில நின்று இருப்பேன். நான் வாழும் கணம் ஒரு 4 நாய்க்காவது உணவு போய் சேரும், 4 பட்சிகளுக்காவது சேரும், 4 பாமரர்களுக்காவது சேரும். நான் வாழ்ந்தா இதனுடைய விளைவு என்னால் நாள் ஒன்றுக்கு இவ்வண்ணம் செய்து விட முடியும். என்னிடத்தில் போராடுவதில்லை என் நோக்கம். நீ போகலாம், நீ பெரியவன், நீ நல்லவன் அப்படின்ட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. மிச்சம் வைக்க கூடாது, அவனுக்குள்ள அதை விதைச்சிட்டு வரக்கூடாது. இந்த பகை, நெருப்பு, கடன், இந்த 3 அபாயகரமானது. ஒரு ஊசி முனை அளவு கூட வச்சுட்டு வரக்கூடாது, அப்படியே திரும்பி வந்துடும். அப்ப நாங்க உங்கள்கிட்ட போராட சொல்லல. ஆமா, அந்த தன்மையை உணர்த்திட்டு வாங்க. நான்ன்றது மட்டும்தான் அங்க இருக்கும், அங்க ஒரு அடக்குமுறை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதற்குதான் அந்த நானுங்கிறது அங்கீகாரத்துக்காக தான் இந்த உலகத்திட்ட அது போராடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதுக்கிட்ட நீ பெரியவன் தானே சொல்லிட்டு வாங்க. ஆமா, நீங்க பெரியவர்களாவே இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு வாங்க. அவர்கள் பாவம். ஏன்னா இது நம்ம சிறியவர்கள்ங்கிறத காட்டிக்கிறதுக்கு இல்ல, அவன் ஒரு அறியாத சகோதரன். அவன் இந்த பகை உணர்வின் பேரால இருந்தான், அவன் நிம்மதி கெடும். ஆமா, உனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் மேலும் மேலும் நடக்கும். நிகழ்ந்த நிகழ்வு ஒன்று திரும்ப திரும்ப நிகழ்வதுதான் உலகத்தின் நியதியும், உடலின் நியதியும், மனதின் நியதியும், சிந்தையின் நியதியும். மறந்து விடாதீர்கள் என்று செல்வாங்களே. எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. ஊசி முனை அளவு விதைச்சிட்டீங்கன்னா அது உங்களை உறங்கவே விடாது, மாபெரும் கேட்டில் கொண்டு போய் நிலைநிறுத்தி விடும். ஆதலால் என் செல்வங்களை பகை உணர்வை மறங்கள். எந்த இடத்துலயும் சகத்திட்ட போட்டி போடுறது, நம்ம திட்டமிட்டபடி இங்க எதுவுமே இருக்காது. அது பாட்டுக்கு ஒரு போக்குல போய்கிட்டு இருக்கும். அந்த வாகனத்துல அது நிற்கும் போது ஏறிக்கணும். வேகமா போய்கிட்டு இருக்கும் போது ஏறினா வேலை முடிஞ்சிச்சு. எந்த விதத்திலும் அந்த வாகனத்துக்கு பழுது கிடையாது, உனக்கு மட்டும்தான் பழுது ஏற்படும், அல்லது எது வேணாலும் ஏற்படும். இந்த உலகம் இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, இப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இதனோட சேரும்போது சர்வ ஜாக்கிரதையோட தான் சேரணும், எச்சரிக்கை உணர்வோட தான் புழங்கணும். அங்கு மனப்பிளவுடையவன், மனப்பின்னடை உடையவன், மனம் மாய்ந்து போனவன், மனம் மறத்து போனவன், மூடன் அப்படின்லாம் அங்க நிறைய இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. புனிதர்களும் இருக்காங்க, நல்லவர்களும் இருக்காங்க, புத்திமான்களும் இருக்காங்க, பெரிய பெரிய நிலைப்பாட்டாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த சகத்தினுடைய போக்கை கருதி அவங்க தனக்குள்ள அப்படியே ஒரு அமைதியான வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்ப இதெல்லாம் அறிந்துதான் செயல்படணும். அங்க ஒரு நஞ்சரம் இருக்கு, ஏன் போகல, ஏன் போகலன்னா அதுக்கிட்ட நஞ்சு இருக்கு. அங்க ஒரு மொசக்குட்டி இருக்கு, ஏன் போறோம்னா அது அதனுடைய சுபாவம். அது அவ்வளவு. இது ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும்ல. அதே மாதிரி இங்க நரநுறவுலயும் இருக்கு.
அப்ப நம்ம அவர்களிடத்துல களமாடுறதோ நம்ம வாயாடுறதோ சொல்லாடல் பண்றதோ நம்ம வேலை இல்லை. அது மேலும் மேலும் அமிலத்தில் நீர் ஊற்ற ஊற்ற அமில வீரியம் கூடுகிறதாங்கிற மாதிரியே தான். நீ எந்த விதத்துல அவர்களுக்கு நீ எடுத்து சொல்லி அவங்களுக்கு நீ புரிய வச்சிடவே முடியாது. ஆனா இங்க நிறைய முட்டல்கள் மோதல்கள் நமக்கு களத்துல நடந்துகிட்டு இருக்கும், வாழ்வியல்ல நடந்துகிட்டு இருக்கும், பயணத்துல நடந்துகிட்டு இருக்கும், நடைமுறை வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ளாரே கூட நடக்கும், நம்மளை சுத்தி எந்த பக்கத்து நடக்கும். இதெல்லாம் நம்ம பாட்டு பெருசுப்படுத்திட்டு இருக்க கூடாது. முனை மலிஞ்சு இருக்கணும் அந்த இடத்துல. நம்ம கொஞ்சம் உள் வாங்கி இருப்போம். முதல் வாழ்வு இந்த சகத்திற்கும் சகம் சார்ந்தவர்களுக்கு வாழ கொடுப்போம். இதுக்கு பின்னாடி எல்லாம் இன்னொரு இறை வரலாறு இருக்கு. அங்க பரத்தின் பிரதிபிம்பங்களா இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் விட்டுக் கொடுக்கல, நான் என் பரத்திற்கே விட்டுக் கொடுக்கிறேன். இவர்கள் என்னை விட சத்தியமா எல்லா ஜீவனும் உயர்ந்ததுங்கிறத நான் உளமாற உணர்ந்து கூறுகிறேன். அவ்வளவுதான். இது என் தாழ்ந்துக்கிறதுக்கு இல்லை என் செல்வங்களை. நம்ம நிம்மதி அடையணும். அதன் பேரால் அந்த பிள்ளைக்கு அறியாமையில இருக்கவனுக்கு அந்த பகை உணர்வு ஊட்டி அதை நம்ம வளர்த்து விட்டு அவன் நம்மளை எதிர்ப்பதமா நினைச்சு, இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கையாகவே சில பகைகள் தோன்றிடும். இருக்கும் வரை சகுனி சபித்து கொண்டே இருந்தான். ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மனை. அதே மாதிரி எல்லாருக்குமே அப்படி ஒரு சிலர் எல்லாம் இருக்கதான் செய்வாங்க. காலத்தின் கோட்பாடுகளா இருக்கும். அவனை உலகமே போற்றிக்கிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா எப்படியே பேசக்கூடாதோ அப்படி ஒருத்தன் நேர் எதிராக பேசிட்டு இருப்பான். முன்னாடி அவன் கழுத்துல அவன் இருந்திருப்பான். ஆமா, அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்திட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. எதை வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கடந்து வாங்க. காதுல கேட்கறதெல்லாம் கருத்து கொண்டு போயிட்டு இருக்காதீங்க. சிந்திக்கிறத பூரா கொண்டு போய் மனசுக்கு கொண்டு போயிட்டு இருக்காதீங்க. அதான் அங்கங்க அப்படியே விடுவிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு தனித்து பயணித்து பழகுங்கள் என் செல்வம். பகை உணர்வே வேண்டாம். இங்க இருக்கிறதெல்லாம் சகோதரன். உனக்கு பகை உணர்வு ஒன்று தோண்டிடுச்சு அப்படின்னா நீ இறை உணர்வை இழந்துட்ட. ஒரே ஒரு வார்த்தை தான், பகை உனக்கு தோன்றிடுச்சு, இறைவன் இல்லை. பகை உணர்வு தான் சினம். ஆம் செல்வங்களே, அந்த சினம் கடந்தவன தான் இறைவன் இருப்பான். இந்த ஐயா சொல்ற மாதிரி சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர், சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரை தான் இறைவன் ஏற்கிறான். ஏன்னா அதெல்லாம் நிலைப்பாடு இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம அந்த உணர்வுகளோட எல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிற அந்த மனிதன்ற ஒரு புனிதத்தையும் இருந்து நமக்குன்னு யதார்த்தமான மனோபலம் ஆத்ம பலம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இடத்துல இருந்து பறிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா நீ ஒரு நல்ல நிலைப்பாட்டுல இருந்த அப்படின்னா உனக்குள்ள ஒரு ஜீவகாந்தம் தோன்றும். ஆமா, அதன் பேரால் அந்த சகத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நன்மை நிகழும். ஆனா அந்த பகை உணர்வு இருந்துருச்சு அப்படின்னா உன்னுடைய எல்லா தரத்தையும் கெடுத்துரும். ஒரே ஒரு ஓட்டை அவ்வளோ பெரிய பாத்திரத்துல இருந்த மொத்த நீரும் விரயம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றேன். உன்னை இறை நிராகரிக்கும் அப்படின்னா அந்த பகை நமக்கு எதற்குன்னு சொல்றேன். வேண்டாம் என் செல்வங்களே, அவன் நேசிக்க மாட்டான். அவன் உன்னை காணக்கூடாத மாதிரிதான் காணுவான். நம்ம அவனிடத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பிச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு ஆதார பொருள் அவனா இருக்கான். நம்ம இங்க தனித்தனியா ஒரு பகை உணர்வு கொண்டோம் அப்படின்னா அவன் உன் மீது செலுத்தும் கவனத்தை உள்வாங்கி கொள்ளும். நீ தான் பகைக்கிறீங்க, நீங்க போராடுறீங்க, நீங்க பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் விலகிடுவான். ஏனெனில் நீ அவனை சரணடைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவன். தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் சிரட்டும் நற்றவத்து நமசிவாயத்திற்கு முற்றிலும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பவன். அதன் பேரால் நற்றவத்தில் நின்று கொண்டிருப்பவன். ஆமா, அதனால நீங்க தனித்தனியா இப்படி இந்த பகை உணர்வு, இந்த பேதங்கள் வாதங்கள் விவாதங்கள் இப்படின்னு உங்களுடைய மனசை சந்தக்கடை ஆக்கிட்டீங்க அப்படின்னா இறைவன் அங்கு தங்குவதில்லை. அங்க நீ 100% சமாதானம் அடைந்து 100% தீமை பகை உணர்வு அகன்றதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கு இதயத்து பொருள் அங்கேயே தோன்றுகிறதா. ஒரு குறைந்தபட்ச ஞானம் என்ன. ஆம் செல்வங்களே, ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை ஒரு திடமில்லாதவன் கையில, மனச்சமநிலை அடையாதவன் கையில இறைவன் கொடுப்பதில்லை. ஒரு பைத்தியக்காரன் கையில நம்ம ஆயுதங்களை கொடுப்பதில்லை. ஏன்னா அவன் பைத்தியம். அதே ஆயுதங்கள் அதே நம்ம ஒரு மருத்துவர் இடத்துல கொடுக்கும் பொழுது சிகிச்சையின் பேரால ரணம் செய்தும் உயிர் காப்பார்கள். ஆனா அது ரெண்டுமே ஆயுதம் தான்.
அப்ப அது யாருக்கு தரப்படணும்னா, அதுக்கு மேல அதன் பெயரால ஒரு சகத்திற்கு ஒரு நன்மை செய்வாங்கன்னா அவர்கள் கையில தான் அளிக்கப்படும். வைத்தியக்காரன் கையிலாம் தரமாட்டாங்க. அதனாலதான் மிகப்பெரிய ஆற்றல்கள்லாம் அங்கு மறைத்து வைத்திருக்கிறது காரணம் என்னன்னா, தன்னை பெரிய நல்லவனாவே காட்டிட்டு இருப்பான். அவனுடைய இதெல்லாம் கொஞ்சம் விலை போயிருக்கும், ஒரு சில அங்கீகாரம் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கரடி இருக்கும். ஆமா, அந்த ஆனா பாத்தீங்கன்னா இறை உணர்வுக்கும் இறை ஆற்றலை பிரயோகப்படுத்துறதுக்கும் அவனுக்கு அணு அளவு கூட சம்பந்தம் இருக்காது. ஆனா அவன் அந்த அங்கீகாரத்தின் பேரால நிலை நின்று இருப்பானா அவனுக்குள்ளார ஒண்ணு இருக்கும். அதுவான்னு கேட்கிறேன். இல்லை என் செல்வங்களே, நீங்கள் 100% மனம் தனிந்த கனிந்த நிலை அடைய வேண்டும். இந்த பகை உணர்வுங்கிறது உங்களுடைய மனதை கெடுத்துரும், உங்க நிம்மதியை கெடுத்துரும். உங்க சகோதரம் இங்க இருக்கிறதெல்லாம் இன்னும் தாண்டி பரத்தின் பிரதிபிம்பங்களா இருக்கு. எந்த உயிருக்கும் நம்ம ஒரு உதவி செய்யணும். இதெல்லாம் நிலைப்பாடு. இயன்றது செய்வோம். அதுல அந்த மனிதர்களுக்கு இந்த செய்யற உதவிங்கிறது நீங்க விட்டு கொடுத்துட்டு வர்றது. ஒரு சொல் பேசிட்டாங்க, தீய சொல் பேசிட்டாங்க, கண்டுட்டாங்க, இன்னும் சில இதெல்லாம் கூட நடந்திருக்கும். அதெல்லாம் கடந்து வாருங்கள். ஏதோ மிகப்பெரிய சாத்வீகமான வாழ்வு வாழ்ற நீ ஒரு நிம்மதியான வாழ்வு வாழணும். ஏன் ஒரு தீயவன் சிந்தனையில நீ போய் அமர்ந்துகிட்டு இருக்க? பாவம், அவன் நிம்மதியை எடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே விட்டுட்டு வாங்க. யார் இடத்திலும் போராடாதீங்க. யார் இடத்திலும் யாருக்குமே விட்டு கொடுங்க. தப்பு கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறை உலகத்துல போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா, இந்த ஒரு வழிதான் நீ மனச்சமநிலை அடைவதற்கு உண்டான வழி. இது ஒண்ணு மட்டும்தான் நீ இறையை அடைவதற்கு உண்டான வழி. நீ பகையை துறந்தாதான் அங்க இறை உன் நெஞ்சிற்குள் வரும். இப்படி ஒண்ணு இருக்கும்போது எதற்கு அந்த பகை நமக்கு? ஆம் செல்வங்களே, புறப்பகை புகை காணுங்கள், அகப்பகை புயல். எங்க உன்னை அடிச்சுட்டு போகுதுன்னே தெரியாது. ஒரு நிமிடம் தன் வாழ்ந்த வாழ்வை மறந்துடுவான், கொண்ட கோலத்தை மறந்துடுவான், அவனுடைய தரத்தை மறந்துடுவான், சகலத்தையும் மறந்துடுவான். எல்லாம் ஒரு கணத்துல துறந்துருவான். புரியவே புரியாதுன்னு சொல்றேன். ஆம் செல்வங்களே, அதனால பகை உணர்வு வேண்டாம், தீய உணர்வு வேண்டாம். நெஞ்சறிந்து அவைகளை நீங்கள் நீக்கி விடுங்கள். முடியாது போனால் அதே இறைவனிடத்தில் கேளுங்கள். இருக்கு, அதெல்லாம் மனசுக்குள்ள சூழ்ந்து இருக்கின்ற கல்மசங்களா இருக்கு. என் மன கல்மச நாசினி ஜெயிகா ஸ்வரூபிணி தேவி வாராகிய நமஸ்துதே. ஆமா, அந்த வேலையை இந்த சொல் செய்யும், இந்த மந்திரம் சொல்லும் செய்யும் சொல்ற. என் மன கல்மச நாசினி, என் மனதில் தோன்றிருக்கின்ற கல்மசத்தை நாசம் செய்வோள் ஜெயிகார் ஸ்வரூபிணி தேவி வாராகிய நமஸ்துதே. அவ ஒருத்ததான் சித்த ஞானாக்னி. உனக்குள்ளர தோன்றிருக்கும் எந்த சித்த மலங்களையும் அக மலங்களையும் அகற்றும் அங்க விமல ரூபிணி. அதே மாதிரி சில தீய சொல் கேட்டுட்டீங்கன்னாலும் இதை சொல்லுங்க, தீயதை பார்த்துட்டீங்கன்னாலும் சொல்லுங்க, அல்லது உங்களுடைய எண்ணத்தை ஏதாவது இடைமறிக்கிறதுனாலும் சொல்லுங்க. எதை சொன்னாலும் அது அதனுடைய வேலையை செய்யும், குறைந்தபட்ச நிவாரணத்தை செய்யும். ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நிவாரணம் செய்யும் செய்யலைங்கிறது ரெண்டாவது. நான் அதுல கலக்கல, நான் அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன். அதன் பேரால் இது ஒரு முதல் முயற்சி. அப்படிதான் அதற்கு பொருந்துறவனுக்கும் அதுல விலகிறவனுக்கும் உள்ளது இதுதான் சொல்றேன். இப்ப நீங்க ரெண்டு ஆயிடுறீங்க, உங்க அகப்பகையோட சேரல. ஆம் செல்வங்களே, அகப்பகை அகற்றுங்கள், இறைவனை உங்கள் உள்ளத்திற்குள் வரவிடுங்கள். சிவமங்கலம்.